கட்டப்பட்ட கோவில் 7ஆம் நூற்றாண்டு 1300 வருஷம் ஆகும். 2ஆம் குலோத்துங்க சோழன் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் மீது அதீத பக்தி கொண்டு அரங்கனை தரிசிக்க அடிக்கடி ஸ்ரீரங்கம் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் ஒரு முறை ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் சோழ மன்னன் பல்லவராயனின் மகளை சந்திக்க நேரிட்டது. அப்பொழுது அவளது பேரழகில் மயங்கி அவளை மணக்க விரும்புவதை தெரிவிக்கிறார். தினமும் அரங்கநாதர் திருவடியை பார்க்காமல் சேவை செய்ய முடியாமல் போய்விடும் என்று திருமணத்திற்கு சம்மதிக்க மறுத்தாள். அவளை மறக்க முடியாத இளவரசர் கைதேர்ந்த சிற்பிகளை கொண்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை போலவே அழகான ஒரு சிலையை வடித்தார். அவர் திருவதிகையில் ஒரு கோயிலை கட்டி அதில் அரங்கனின் சிலையை பிரதிஷ்டை செய்தார். கோயிலின் குடமுழக்கு விழாவிற்கு ஸ்ரீரங்கம் இளவரசிக்கும் அழைப்பு அனுப்பினார். இளவரசரின் அழைப்பை ஏற்று குடமுழக்கு விழாவில் கலந்து கொண்ட இளவரசி கோயிலில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதரை போலவே சிலையை பார்த்து வியந்து அழகில் மயங்கி இளவரசி அங்கேயே தங்கிவிட்டார். அரங்கனுக்கு சேவை செய்து கொண்டு இளவரசரையும் கரம் பிடித்தாள். நன்றி.